போலீசாரின் தாக்குதலில் உயிரிழந்த அஜித்குமாரின் உடலில் சிகரெட்டால் சூடு வைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டிருப்பதாக உடற்கூறாய்வில் தெரிய வந்துள்ளது. அஜித்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இதயம், மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கும் அதிர்ச்சி தகவல்களும் உடற்கூறாய்வில் தெரிய வந்துள்ளது. சித்திரவதைகளின் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டம் மடப்புறத்தில் காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட அஜித்குமாரின் உடற்கூறாய்வு அறிக்கை வெளியாக உள்ளது. அதில் அவர் எப்படியெல்லாம் கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற விவரங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. குறிப்பாக அஜித்குமாரின் உடலில் சுமார் 50 வெளிப்புற காயங்கள் இருந்ததாகவும் அதில் 12 சிராய்ப்பு காயங்கள் என்றும் மற்றவை அனைத்தும் ரத்தம் கட்டிய நிலையில் இருக்கும் காயங்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்டதற்கான அடையாளங்கள் இருப்பதாகவும் காயங்கள் பல்வேறு கோணங்களில் உள்ளதால் பலர் சேர்ந்து பல்வேறு ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்கியிருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வயிற்றின் நடுவே கம்பை வைத்து குத்தி காயம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலையின் நடுப்பகுதி, மண்டைபோட்டின் 2 பக்கவாட்டு பகுதிகளிலும் கட்டையால் அடித்தது போன்ற பெரிய காயங்களும் இருந்துள்ளன. அதனால் மூளையின் வலது மற்றும் இடது பகுதிகளில் இரத்த கசிவு ஏற்பட்டு மூளை செயலிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதயத்தின் பிரதான இரத்த குழாயில் 2 இடங்களில் இரத்தம் கசிந்திருக்கிறது. நுரையீரல், கல்லீரலிலும் இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது. 2 காதுகள் மற்றும் மூக்கிலும் இரத்தம் கசிந்திருக்கிறது. 2 கண்களிலும் வீக்கம் மற்றும் இரத்த காயங்களும் இருந்திருக்கின்றன. 2 கால் மூட்டு பகுதிகளிலும், கைகள் மற்றும் புட்டத்திலும் 6 பெரிய காயங்கள் என உடல் முழுவதும் 50க்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்துள்ளன. அத்துடன் இடது கையில் 3 இடங்களில் சிகரெட் சுட்டினால் சித்திரவதை செய்யப்பட்டிருப்பது பற்றிய அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கிறது. தலையில் ஏற்பட்ட காயத்தால் அவருக்கு வலிப்பு ஏற்பட்டு நாக்கை கடித்த நிலையில் இறந்துள்ளதாக உடற்கூறாய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜித்திற்கு தனிப்படை காவலர்கள் மிளகாய் பொடி கலந்த நீரை கொடுத்ததாக கூறப்படும் நிலையில் பழுப்பு நிறத்தில் ஒரு திரவம் அஜித்குமாரின் வயிற்றில் உணவுடன் சேர்ந்து சரியாக செரிமானம் ஆகாமல் இருந்துள்ளதாகவும் அவரின் உடற்கூறாய்வில் தெரிய வந்திருக்கிறது. சிகரெட்டால் சூடு வைக்கப்பட்டிருப்பது என்பது சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது. மேலும் இது திட்டமிட்டு தொடர்ந்து பல மணி நேரங்கள் நடத்திய தீவிரமான சித்திரவதை மட்டுமன்றி படுகொலை எனவும் உறுதிப்படுத்தும் வகையில் உடற்கூறாய்வு அறிக்கை அமைந்திருக்கிறது.